தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பறைகள் பராமரிப்பு இன்றி அசுத்தமான நிலையில் உள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விமலேஷ் வழங்க பார்க்கலாம். ஆலங்குளத்தில் உள்ள ஒரு பிரதான பேருந்து நிலையம் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது. இந்த பேருந்து நிலையத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அதேபோல திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் உட்பட கிராமங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள். இந்த பேருந்து நிலையத்தில் 2 கழிவறைகள் இருந்தது. அதாவது ஒரு கட்டண கழிப்பிடம், ஒரு பொது கழிப்பிடம் இருந்தது. பொது கழிப்பிடமானது கடந்த பல மாதங்களுக்கு முன்பானது இந்த பொது கழிப்பிடமானது அகற்றப்பட்டது. எதுக்காக அகற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வழி சாலை விரிவாக்க பணியின் காரணமாக இந்த பேருந்து நிலையத்தின் முகப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் இந்த கழிவறையும் அகற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கட்டண கழிப்பிடமாக இருந்த இந்த கழிவறையானது பொது கழிவறையாக மாற்றப்பட்டது. தற்போது இந்த கழிவறை நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. இந்த கழிவறையில கதவுகள் எல்லாம் உடைந்து போய் இருக்குது. அதே போல இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கழிவறை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த கழிவறையில் இவர்களுக்கு வசதி மிகவும் குறைவாக இருக்கிறது. கழிவறையை பயன்படுத்தும் போது கழிவறைக்கு உள்ளே தண்ணீர் என்பது வரவில்லை என்று பயணிகள் பொதுமக்கள் கூறுகிறார்கள். அதே போல இந்த கழிவறையினுடைய கதவுகள் உடைந்து போய் மிகவும் மோசமாக பழுதடைந்து இருக்கிறது. அதனால பழுதடைந்த இந்த கதவுகளை சீரமைக்க வேண்டும். கழிவறையை தூய்மைப்படுத்தி கழிவறையை நவீனப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஆலங்குளத்திலிருந்து செய்தியாளர் விமலேஷ்.